அன்புள்ள மகளே, எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் உனக்கு இங்கிலாந்து கடிதத்திலேயே இந்த கடிதம் எழுதுகிறேன். நான் வேலை செய்து கொண்டிருக்கும் சமையல் கான்ட்ராக்டர் வீட்டில் உள்ள அவர் பேரன் உங்க மகளுக்கு இமெயில் கடிதம் எழுதுங்க. உடனே போயிடும் அப்படின்னு சொன்னான். எனக்கு அதைப் பற்றி எல்லாம் தெரியாது. நீ சிரமம் பாராமல் இந்த கடிதத்தை படிப்பாய் என்று நம்புகிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா உன் அப்பாவைப் பற்றி? இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அவர் நம் இருவரை விட்டு போகும்பொழுது உனக்கு 12 வயது இருக்கலாம். நீ 7வதோ 8வதோ படித்துக் கொண்டிருந்ததாய் ஞாபகம். அப்பொழுதெல்லாம் நீயும் அவரும் தான் ஒன்றாய் இருப்பீர்கள். அவர் முதுகிலோ தோளிலோ சாய்ந்து கொண்டே தான் இருப்பாய். அப்படி என்னத்தான் பேசிக் கொள்வீர்களோ, ஒரே சிரிப்பும் வேடிக்கையாகவும் இருக்கும். நான் கூட உங்கள் இருவரிடம் சண்டைக்கு வருவேன், என்னையும் சேர்த்துக் கொள்ளச் சொல்லி. நீங்கள் என்னைக் கண்டுகொள்ளவே மாட்டீர்கள். அப்பொழுது நமக்கு பணக் கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் சந்தோஷமாய் இருந்ததாய்த்தான் ஞாபகம். இதிலும் உன் அப்பா கல்யாண வீடுகளுக்கு சமையல் வேலைகள் செய்து கொண்டுதான் இருந்தார். உனக்குத் தெரியாது, நம்ம ஊரில் எங்க கல்யாணம் நிச்சயமானாலும் வேம்புத்தான் சமையலுக்கு வரணும் என்று கல்யாண கான்ட்ராக்டர் கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொல்லி விடுவார்கள். அந்த அளவுக்கு உன் அப்பாவோட சமையல் இருக்கும். ஆனா அவருக்கு தன்னுடைய தொழிலைப் பற்றிய கர்வமே தவிர, அதனால கான்ட்ராக்டர் கிட்ட அதிகமாக பணம் கேட்கத் தெரியலை. நான் கேட்டா, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த திறமையே போதும். அதனால உனக்கும் பிள்ளைக்கும் வயிறார சாப்பாடு போட முடியுதில்லை, அது போதும் அப்படின்னு சொல்லி என் வாயை அடைச்சிடுவாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இதை புரிஞ்சுக்காம உன் அப்பா இருந்ததுனால திடீர்னு அவர் நம்மை விட்டு போகும்போது நான் திகைச்சு போயிட்டேன். அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு படிப்பு ஒண்ணும் அதிகம் கிடையாது. நம்ப வழிமுறையா சமையல் வேலைகள் செஞ்சுத்தான் பழக்கம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அப்பா என்னை அதுக்கும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீ, உன் அப்பா அப்படின்னு ஒரு வட்டத்திலேயே வாழ்ந்துட்டேன். அப்ப என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சுப் பாரு. உன்னையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் மறுபடியும் கல்யாண சமையல் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். 6, 5 வருஷமா வீட்லயே உட்கார்ந்து பழகின உடம்பு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சாயங்காலம் வந்து உன்னை கவனிப்பேன். ஆனா உன்னைப் பத்தி ரொம்ப பெருமைப்பட்டேன். அப்பா நம்மை விட்டுட்டு போயிட்டாரு, இனி அவர் வரமாட்டாரு அப்படிங்கிறதை அந்த வயசுலே புரிஞ்சுகிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லுவ. நான் கண்ணீரோடு உன்னை கட்டிப் பிடிச்சுக்குவேன். எனக்கு அதை இப்ப நினைச்சாலும் உடம்பு புல்லரிக்குது. இனிமேல் உன் வாழ்க்கை வேறு, என் வாழ்க்கை முறை வேறு அப்படின்னு என்கிட்ட பேசின அம்மா, இப்ப எதுக்கு இந்த கடுதாசிய எழுதி பழைய கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்ப. நீ சூழ்நிலை உணர்ந்து நல்லா படிச்ச. அம்மாவுக்கு மேற்கொண்டு செலவுகள் வைக்காம உன் படிப்பு மூலமே ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கின. அம்மா நான் சம்பாரிச்சு உன்னை எப்படி வாழ வைக்க போறேன்னு அடிக்கடி சொல்லுவ. இந்த வார்த்தை தான் எனக்கு இன்னும் இன்னும் வாழணும்னு தோணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ பட்டப்படிப்பு முடிச்சு வந்து நின்ன சந்தோஷத்தை விட, உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு பெங்களூருக்கு போறேன்னு சொன்னப்ப நான் அழுத அழுகை, கடவுளே என் மகள் ஜெயிச்சிட்டா, இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு உன்னை கட்டி பிடிச்சு அழுதனே. நீ கூட அம்மா அழுகாதே, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு என் முதுகை தட்டி கொடுத்தியே. இப்ப கூட அந்த நினைப்புகள் தான் என்னை இன்னும் நடமாட வச்சிருக்கு. என்னை இப்ப எல்லாம் சமையல் கான்ட்ராக்டர் மகன் வேலை செய்ய விடுறதே இல்லை. அம்மா நீங்க வந்து நின்னீங்கன்னா போதும், எங்களுக்கு அதுவே யானை பலம் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு தெரியுமா, என்னோட பலமே உன்னோட நினைவுகள் தானு. நம்ப அப்பாவுக்கும் எனக்கும் வேலை கொடுத்த கான்ட்ராக்டர் இறந்து போய் அவர் பையன் பொறுப்பெடுத்து 4, 5 வருஷம் ஆச்சு. நானும் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை ஒத்துக்க மாட்டேன்ட்டான். எங்களுக்கெல்லாம் நீங்க குரு மாதிரி. அதனால உங்களால் முடியற வரைக்கும் எங்க கூட வரணும்னு சொல்லிட்டான்.
இதெல்லாம் நீ என்னை விட்டுட்டு போன பின்னால நடந்தது. அதனால உன்கிட்ட சொல்ல முடியாம போச்சு. கண்ணே, நீ உன் மனசுக்கு பிடிச்சவனோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் எதிரில் வந்து நின்னப்ப, நான் உன் வாழ்க்கைய நீயே தேடிக்கிட்ட. இனி அதைப் பத்தி பேசுறதுல அர்த்தமில்லை. அதனால நீ எங்கிருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டேன். நீ அரை மணி நேரம் நின்னுட்டு கிளம்பி போயிட்ட. நீ கிளம்பி போயிட்டேன்னு தெரிஞ்சு நான் வெளியே வந்து உன்னை மனசார வாழ்த்தினேனே தவிர வேறு எதுவும் சொல்லலை. ஒரு பெத்தவளா இருந்து அந்த இடத்துல அப்படி ஒரு சூழ்நிலையில என் மக எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டா அப்படின்ற நினைப்புல வாழற என்னைய மாதிரி சாதாரண பொண்ணுக்கு வர நியாயமான கோபம்தானே அது. இதையாவது நீ ஒத்துக்குவேன்னு நினைக்கிறேன். நான் இப்பவும் எனக்குன்னு உங்க அப்பா கட்டி வச்ச சின்ன வீட்ல தான் இருக்கேன். என் வாழ்க்கைக்கு தேவையான பணமும் வச்சிருக்கேன். அதுபோக அப்பப்ப அந்த தம்பி சம்பளமா கொடுக்குது. நான் இறந்துட்டா கூட யாரும் செலவு பண்ணி என்னை அனுப்பக்கூடாதுன்னு கொஞ்சம் பணம் அந்த தம்பிகிட்ட கொடுத்து வச்சுட்டேன். இதையெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, இவ்வளவு தன்மானமா, தன்னம்பிக்கையா வாழ்ந்துட்டு இருக்கிற நான், உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் அனுப்ப வேண்டாம்னு சொன்னதுல தப்பு இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் தான். மத்தபடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், உன் வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. நல்லா இருக்கணும். மகளே, உன் கூட பேச்சுவார்த்தையோ இல்ல எந்த தொடர்போ இல்லாமல் 5 வருஷமா இருந்த நான், இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய கடிதாசி எழுதணும்னு நினைக்கிறியா? ஒரு விஷயம் அரசல் புரசலாக என் காதுக்கு வந்துச்சு. நீ உன் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்கேன்னு. அதை கேட்டதிலிருந்து என் மனசு வருத்தமாக உள்ளது. வேண்டாம் மகளே, வாழ்க்கையில முதல்ல கிடைக்கிறது தான் எதுவுமே நல்லது. எந்த குழந்தைக்கும் தன்னுடைய சொந்த தகப்பன்கிட்ட கிடைக்கிற உறவு எங்கேயும் கிடைக்காது. அதை உன் குழந்தைங்க இழந்திடக்கூடாது. தயவு செய்து இந்த எண்ணத்தை மட்டும் விட்டுடு அப்படின்னு ஒரு தாயா இருந்து உனக்கு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் கல்யாணத்தையே ஒத்துக்காத நீ இதுக்கு மட்டும் எதுக்கு கடிதம் எழுதுறேன்னு நினைச்சுக்காதே. எங்கிருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாயோட புலம்பல் இது அப்படின்னு நினைச்சுக்கோ. அன்புடன் அப்பாவோடும் உன்னோடும் இருந்த நினைவுகளிலே வாழ்ந்துட்டு இருக்கும் உன் அம்மா.